வணக்கம். நான் Piramu சங்கர். எங்களது அன்பு அக்கறை அறுசுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பினால் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான கிரேவி ஒன்று செஞ்சு பார்க்கலாம். இது நமக்கு புட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதில் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, அது கூட ஒரு ரம்ப இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கணும். அது ஓரளவு வதங்கின உடனே நம்ம இப்போ அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அது கூட நல்லா நீளமாக பொடிசாக கட் பண்ண ஒரு கப் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா வதக்கணும். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நம்ம எவ்வளவு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். இப்போ இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்க்குறேன். இப்போ அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க நல்ல பொடிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் நான் இதோட சேர்த்து நான் நல்லா கலந்து விடுறேன். அது கூட நம்ம இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அதையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்குறோம், அதனால் இந்த காரம் நமக்கு போதும். இப்போ நான் ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் மட்டும் எடுத்து அதில் நான் 2 பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் நான் 2வது பாலை சேர்த்து இந்த காயை நான் இப்போ வேக வச்சிட்ருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து தயாராக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற திக்கான முதல் பாலை நம்ம இதோட சேர்த்துடலாம். தேங்காய் பால் வேண்டான்னு நினச்சா நம்ம அதுக்கு பதிலாக காயை தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டு காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இருந்தால் அதை சேர்த்தும் நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணலாம். அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துட்டுது, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு சுவையை கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக மல்லி இலை இதில் தூவுறேன். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டுது. கடைசியாக நம்ம ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூடான சுவையான உருளைக்கிழங்கு பால் கிரேவி தயாராகிட்டுது. இது புட்டுக்கு நல்ல அருமையான காம்பினேஷன். சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.